Hello friends, welcome to my channel. இது குயிக் லேர்னிங். ஆல்ரெடி வந்துட்டு 10th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் யூனிட் இங்கிலீஷ் வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஆர்டராக. அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரோஸும் பார்த்தாச்சு, போயமும் பார்த்தாச்சு. அந்த வீடியோஸ் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட் யூனிட்டோட சப்ளிமெண்ட்ரி ரீடர் தி டெம்பஸ்ட் அப்படின்றது தான் வந்துட்டு அதோட ஃபுல் ஸ்டோரி வித் க்ளாசரிஸ் தான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். தி டெம்பஸ்ட் இதோட ஆத்தர் யார் அப்படின்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படின்றவர் இதோட ஆத்தர். ஸோ இந்த ஸ்டோரி வந்துட்டு 1610 அண்ட் 1611 இந்த இயரில் வந்து எழுதப்பட்ட ஸ்டோரி அப்படின்றாங்க. அதாவது ரொம்ப பழமையான ஸ்டோரி, ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரி தான் உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட்டில் சப்ளிமெண்ட்ரி ரீடராக கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். There was an island in the sea, the only inhabitants of which were an old man named Prospero and his daughter Miranda, a very beautiful young lady. She came to this island so young that she had no memory of having seen any other human face than her father's. அதாவது ஒரு ஐலாண்ட் இருந்துச்சு, ஓகேவா? அந்த ஐலாண்டில் வேறு யாருமே கிடையாது, ரெண்டு மனுஷங்க தான் இருக்காங்க. ஒன்று வந்து ஒரு ஓல்டு மேன், அவரோட பேர் ப்ராஸ்பெரோ. அதுக்கப்புறம் அவரோட பொண்ணு மிராண்டா, ஒரு பியூட்டிஃபுல் யங் லேடி. ஸோ இவங்க 2 பேர் மட்டும்தான் அந்த ஐலாண்ட்லேயே வாழ்கிறாங்க. அந்த பொண்ணு சின்ன வயசுலேயே இங்கே வந்துட்டதுனால அவங்க அப்பாவை தவிர யாரோட முகத்தையும் அந்த பொண்ணு பார்த்தது கிடையாது. ஸோ இவங்க 2 பேர் மட்டும்தான் இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. They lived in a cave made out of a rock. It was divided into several apartments. அதாவது அவங்க வாழ்கிறது வந்து ஒரு குகை தான், ஒரு வீடு மாதிரி வாழ்கிறாங்க. அதுக்குள்ளேயே நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா நிறைய ரூம் மாதிரி இருக்கும், ஓகேவா? One of which Prospero called his study, that he kept his books which chiefly treated of magic. அதாவது அவரோட அந்த நிறைய ரூம் மாதிரி இருக்குன்னு சொன்னல, அதில் ஒரு ரூமை வந்து ப்ராஸ்பெரோ வந்து ஸ்டடி ரூமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதில் அவரோட புக்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருப்பார். அதை வச்சு தான் அவர் நிறைய மேஜிக்கும் பண்ணுவார். By virtue of his art, he had released many good spirits from a witch called Sycorax, who had them imprisoned in the bodies of large trees. அதாவது அவரோட மந்திர சக்தினால அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, விட்ச் அப்படின்னா சூனியக்காரின்னு அர்த்தம், ஓகேவா? சிக்கோராக்ஸ் அப்படின்ற ஒரு சூனியக்காரி ஒரு மரத்தில், பெரிய மரத்தில் நிறைய குட் ஸ்பிரிட்ஸ் அப்படின்னா நல்ல ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? அந்த மாதிரி நல்ல ஆத்மாக்களெல்லாம் ஒரு பெரிய மரத்தில் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா, இவரோட இந்த மந்திர சக்தினால் அந்த சிக்கோரெக்ஸ் அப்படிங்கிற சூனியக்காரிக்கிட்டேருந்து இந்த இது எல்லாத்தையும், எல்லா குட் ஸ்பிரிட்ஸை எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காரு. தீஸ் ஜென்டில் ஸ்பிரிட்ஸ் வேர் எவர் ஆஃப்டர் ஒபீடியன்ட் டு வில் ஆஃப் ப்ராஸ்பெரோ. ஸோ இதனால் இந்த ப்ராஸ்பெரோவோட ஆசைகள் எல்லாத்தையுமே இந்த ஆத்மாக்கள்லாம் வந்து நிறைவேற்றுவாங்க. இதில் ஆஃப் தீஸ் ஏரியல் வாஸ் த சீஃப். இதில் ஒரு முதன்மையான ஆத்மா, அது பேர் என்ன அப்படின்னா ஏரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆத்மான்னு சொல்கிறத விட ஆவி அப்படின்னு சொல்லலாம். இதில் ஒரு முதன்மையானது வந்து ஏரியல் டுக் ரேதர் டூ மச் ப்ளஷர் இன் டார்மெண்டிங் அண்ட் அக்லி மான்ஸ்டர் கால்டு கேலிபன் பிகாஸ் ஹி வாஸ் த சன் ஆஃப் ஹிஸ் ஓல்டு எனிமி சிக்கோரெக்ஸ். அதாவது டார்மெண்டிங் அப்படின்னா என்ன மீனிங்னா, கஷ்டப்படுத்துறது ஒருத்தவங்களை. அதாவது உங்கள் க்ளாஸரில் பார்த்தீங்கன்னா மேக்கிங் சம்ஒன் சஃபர் ஆர் ஒரி எ லாட். ஸோ ரொம்ப கஷ்டப்படுத்தி அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுறது. இந்த ஏரியல் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு அக்லி மான்ஸ்டர், அதாவது அது ஒரு அரக்கன் அப்படின்னு கூட சொல்லலாம், மான்ஸ்டர். காலிபன் அப்படின்னு ஒரு மான்ஸ்டர் இருக்குது. அதை வந்து இந்த ஏரியல் அப்படிங்கிற குட் ஸ்பிரிட் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி அதில் சந்தோஷப்படுது. ஏன் அப்படின்னா, அந்த கலிபன் யார் அப்படின்னா, ஹி வாஸ் த சன் ஆஃப் ஹிஸ் ஓல்டு எனிமி சிக்கோரெக்ஸ். அந்த சூனியக்காரி இருக்கா இல்லையா, அவளோட பையன்தான் இந்த கலிபன். ஸோ இந்த கலிபன் அப்படிங்கிறத அந்த மான்ஸ்டரை வந்துட்டு இந்த ஏரியல் ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. கலிபன் வாஸ் எம்ப்ளாய்டு லைக் அ ஸ்லேவ் டு ஃபெட்ச் வுட் அண்ட் டூ த மோஸ்ட் லேபரியஸ் ஆஃபீஸஸ் அண்ட் ஏரியல் ஹேட் த சார்ஜ் ஆஃப் கம்பெலிங் ஹிம் டு தீஸ் சர்வீசஸ். ஸோ இந்த கலிபன் என்ன பண்ணுது அப்படின்னா, ஏரியல் கிட்ட ஒரு அடிமை மாதிரி வேலை பார்க்குது. அது சொன்ன வேலையெல்லாம் செய்கிறது, போய் விறகு எடுத்துகிட்டு வர சொன்னால் விறகு எடுத்துகிட்டு வர. ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்குது, ஓகேவா? வித் த ஹெல்ப் ஆஃப் தீஸ் ஸ்பிரிட்ஸ் ப்ராஸ்பெரோ குட் கமாண்ட் த winds அண்ட் த waves ஆஃப் த sea. By his orders they raised a violent storm in the midst of which he showed his daughter a fine large ship which he told her was full of living beings like themselves. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, இவரோட இந்த ப்ராஸ்பெரோட மந்திர சக்தினால் அவர் எல்லா கடலில் உள்ள காற்று அலைகள் எல்லாத்தையுமே அவரால் கட்டுப்படுத்த முடியும்.
ஓகேவா. ஸோ அதை வச்சு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கடலுக்கு நடுவில் ஒரு அதிபயங்கரமான புயலை வந்து வர வைக்கிறாரு. ஸோ வர வச்சுட்டு அதுக்கு நடுவில் ஒரு ஷிப்பு வந்து அதில் தத்தளிச்சிட்ருக்கு. அவர் பொண்ணுக்கிட்ட அதை காமிக்கிறாரு. அந்த ஷிப்பில் வந்து நம்மளை மாதிரியே ஹியூமன் பீயிங்ஸ் வந்து நிறைய பேர் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் காமிக்கிறாரு. ஓ மை ஃபாதர் said she, if by your art you have raised this dreadful storm, have pity on their sad distress. See, the vessels will be dashed to pieces, poor souls, they will all perish. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு வேளை உங்களோட மந்திர சக்தினால தான் இந்த புயல் வந்துச்சு அப்படின்னா, ட்ரெட்ஃபுல் ஸ்டாம், ட்ரெட்ஃபுல் அப்படின்னா மீனிங் என்னென்னா க்ளாசரிஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி பேட் ஆர் அன்பிளசன்ட், அதாவது ரொம்ப கெட்ட, அதாவது இவ்வளோ மோசமான ஒரு புயலை வந்து நீங்கள் உருவாக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பாவமாகவே இல்லையா. அங்கே பாருங்கள், அங்கே உள்ள பாத்திரங்கள், அவங்க அதாவது அந்த ஷிப்பில் இருக்கிற பாத்திரங்கள் அது எல்லாமே வந்துட்டு உடைய ஆரம்பிக்குது. பாத்திரங்கள் அப்படிங்கிறது இங்கே எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, அந்த ஷிப்போட அந்த மரக்கலங்கள், ஓகேவா, அதெல்லாம் வந்து பீஸாக உடைய ஆரம்பிக்குது. அதில் உள்ளவங்களாம் ரொம்ப பாவம், அவங்க எல்லாருமே அழிய போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. Be not so amazed, daughter Miranda, said Prospero. There is no harm done. I have so ordered it that no person in the ship shall receive any hurt. What I have done has been in care of you, my dear child. You are ignorant. Can you remember a time before you came to this cell? I think you cannot, for you were not then 3 years of age. அதாவது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ அந்த மாதிரிலாம் நினச்சி கவலைப்பட வேண்டாம், அதில் உள்ளவங்களுக்கெல்லாம் எந்த கெடுதலும் நடக்காது, அதில் உள்ளவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. நான் செய்கிறது எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான் நான் செய்கிறேன். உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஆனால் வந்து ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம், வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து அவர் சொல்ல போகிறாரு. 12 years ago, Miranda continued Prospero, I was Duke of Milan. டியூக் அப்படின்னா என்னென்னா ஒரு ராஜா, ஒரு இடத்துக்கான அதிபதி அப்படின்னு தான் வந்து அர்த்தம். அதாவது எ மேன் ஆஃப் வெரி ஹை சோஷியல் ரேங்க் இன் சம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அதாவது ஒரு ராஜாவுக்கு சமம், ஓகேவா. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, மில்லன் அப்படின்ற ஒரு நாட்டுக்கு வந்துட்டு நான் டியூக், அதாவது கிங்காக இருந்தேன். அண்ட் யூ வேர் அ பிரின்சஸ் அண்ட் மை ஒன்லி ஹெய்ர். 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் ராஜாவாக இருந்தேன். அப்போ நீ என்னோட ஒரே வாரிசு, இளவரசியாக இருந்த. I had a younger brother whose name was Antonio, to whom I trusted everything. My brother Antonio, being thus in possession of my power, began to think himself the duke indeed. The opportunity I gave him of making himself popular among my subjects awakened in his bad nature a proud ambition to deprive me of my dukedom. This he soon effected with the aid of King of Naples, a powerful prince who was my enemy. அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அப்போ ஒரு தம்பி இருந்தான், அவனோட பேர் ஆண்டனியோ. அவனை நான் வந்து நிறைய விஷயத்துக்கு நம்பியிருந்தேன், எல்லா விஷயத்துக்குமே அவனை தான் ரொம்ப நம்பியிருந்தேன். அவனுக்கு நிறைய அதிகாரத்தை கொடுத்துருந்தேன். ஸோ நான் கொடுத்த அதிகாரத்தெல்லாம் வச்சு, அவனுக்கு கிடைச்ச அந்த பாப்புலாரிட்டியை வச்சு அவனுக்கு வந்து பொறாமை வந்துருச்சு. ஸோ அவன் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டானா, டு டிப்ரைவ்னா என்ன மீனிங் அப்படின்னா, டு டேக் சம்திங் இம்பார்ட்டண்ட் ஆர் நெசசரி அவே ஃப்ரம் சம்ஒன். அதாவது என்னை இந்த ராஜ்யத்துலேருந்து துரத்தி விட்டுட்டு அவன் வந்து இந்த ராஜ்யத்துக்கு ராஜாவாயிடலாம் அப்படின்ற மாதிரி அவன் யோசித்தான். அதுக்காக அவன் என்ன பண்ணான்னா, என்னோட எனிமியான நேப்பல்ஸ் அப்படின்ற ஒரு நாட்டோட கிங்குக்கிட்ட போய் அவன் வந்து ஹெல்ப் கேட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. Wherefore said Miranda, did they not that hard destroy us? ஸோ உடனே அந்த நிமிஷத்தில் அவங்க நம்மளை கொல்லலையா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. My dear child, answered her father, they dared not. So dear was the love that my people bore me. Antonio carried us on board a ship, and when we were some leagues out at sea, he forced us into a small boat without either tackle, sail or mast. There he left us, as he thought, to perish. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளை கொல்ற அளவுக்கு அவனுக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா மக்கள் என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்ததுனால டைரெக்டாக அவனால் நம்மளை கொல்ல முடியாது. அதனால ஆண்டனியோ என்ன பண்ணார் அப்படின்னா, கடலில் ஒரு பெரிய கப்பலில் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு நடுக்கடல் வந்த உடனே ஒரு சின்ன போட்டில் நம்மளை வந்து அவர் தள்ளி விட்டுட்டார். அந்த சின்ன போட்டில் ஒரு எய்தர் டேக்கிள், செயில் ஆர் மேஸ்ட் அப்படின்னா ஒரு பாய்மரமோ இல்லை ஒரு துடுப்போ எதுவுமே இல்லாத ஆபத்தான ஒரு சின்ன போட்டில் நம்மளை தள்ளி விட்டுட்டார். ஸோ அப்படியே அந்த இடத்துலையே நம்மளை விட்டுட்டு அவர் போயிட்டார். ஸோ அந்த சின்ன போட்லேயே நம்ம இருந்து அப்படியே அழிஞ்சு போயிடுவோம் கவுந்து அப்படின்ற எண்ணத்தில் நம்மளை அங்கே விட்டுட்டு போயிட்டார். But a kind lord of my court, one Gonzalo, who loved me, had privately placed in the boat water, provisions, apparel and some books which I prize above my dukedom. அதாவது
ஆனால் என்னோடய கோர்ட்டில், அதாவது அரசவையில் இருந்த ஒரு நல்ல அமைச்சர் ஒருத்தர், அவரோட பேர் கொன்சாலோ. அவர் என்ன பண்ணுறாருனா, எனக்கு உண்மையாக இருந்தவர். ஸோ அவர் என்ன பண்ணார்னா, யாருக்கும் தெரியாமல் அந்த போட்டில் நமக்கு தேவையான தண்ணி, ப்ரொவிஷன்ஸ்னால் நமக்கு தேவையான சாப்பாடு, அப்பேரல்னா கிளாத்ஸ், நமக்கு தேவையான துணிமணிங்க, அண்டு எனக்கு வந்து என்னோடய ராஜ்யத்தை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட நிறைய புக்ஸு, இது எல்லாத்தையுமே அவர் வந்து அந்த போட்டில் யாருக்கும் தெரியாமல் வச்சுருந்தார். ஓ மை ஃபாதர் செட் மிராண்டா, வாட் அ ட்ரபிள் மஸ்ட் ஐ ஹாவ் பீன் டு யூ தென். ஸோ அப்பா, என்னால் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறாங்க. நோ மை லவ் செட் ப்ராஸ்பரோ, யூ ஆர் அ லிட்டில் ஏஞ்சல் தட் டிட் ப்ரிசர்வ் மீ. யுவர் இன்னசென்ட் ஸ்மைல்ஸ் மேட் மீ பியர் அப் அகைன்ஸ்ட் மை மிஸ்ஃபார்ச்சூன்ஸ். அவர் ஃபுட் லாஸ்டட் till we landed on this desert island. Since when my chief delight has been in teaching you Miranda, and well have you profited by my instructions. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னால் எனக்கு எந்த கஷ்டமுமே இல்லை, உன்னை பார்த்து பார்த்து தான் என்னோட இந்த துரதிர்ஷ்டத்தெல்லாம் தாண்டி வாழணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்துச்சு. ஸோ நம்மளுக்கு இருந்த சாப்பாடு எல்லாமே அந்த போட்டு நவுந்து இந்த ஐலாண்டுக்கு வர்ற வரைக்கும் நமக்கு அந்த சாப்பாடு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஐலாண்டுக்கு நான் வந்துட்டேன். என்னோடய சந்தோஷம் எல்லாமே உனக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்க்குறது மட்டும்தான் என்னோடய சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஹெவன், தேங்க்யூ மை டியர் ஃபாதர் செட் மிராண்டா. நவ் டெல் மீ சார் யுவர் ரீசன் ஃபார் ரேசிங் திஸ் சீ ஸ்டார்ம். ஸோ ஓகே, நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டார்ம், இந்த புயலை வந்து நீங்கள் உருவாக்குனதுக்கு ரீசன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மிராண்டா கேட்குறா. நோ தென் செட் ஹர் ஃபாதர் தட் பை மீன்ஸ் ஆஃப் தி ஸ்டார்ம் மை எனிமீஸ் த கிங் ஆஃப் நேபிள்ஸ் அண்ட் மை க்ரூயல் பிரதர் ஆர் கேஸ்ட் அஷோர் அப்பான் திஸ் ஐலாண்ட். ஸோ அந்த கப்பலுக்குள்ளே யார் இருக்காங்க அப்படின்னா, என்னோட எதிரிங்க, அதாவது இந்த நேபிள்ஸோட கிங்கு, அதுக்கப்புறம் என்னோட அந்த பிரதர் எல்லாருமே அந்த ஷிப்பில் தான் இருக்காங்க. ஸோ இந்த புயலை நான் உருவாக்குனதுனால இந்த ஐலாண்டில் அவங்க தூக்கி எறியப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஹேவிங் ஸோ செட், ப்ராஸ்பரோ ஜென்ட்லி டச்ட் his daughter with his magic wand and she fell fast asleep. For the spirit Ariel just then presented himself before his master to give an account of the tempest and how he had disposed of the ship's company. And though the spirits were always invisible to Miranda, Prospero did not choose she should hear him holding conversation with the empty ear. அதாவது இது மாதிரி பேசிக்கிட்டே ப்ராஸ்பரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட பொண்ணு தலையில் மேஜிக் பேண்ட் அப்படின்னா மந்திரக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவரோட மந்திரக்கோளை வைக்கிறாரு. வச்சதுக்கப்புறம் அவள் தூங்க ஆரம்பிச்சிடறா. எதுக்காக அப்படின்னா, இப்போ அந்த குட் ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, ஏரியல், அது வந்து அந்த புயலை பற்றி எப்படி அது உருவாக்கியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தெலாம் அவர்கிட்ட பேச போகுது. ஸோ மிராண்டாவால் இந்த மாதிரி குட் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. ஸோ அவங்க அப்பா தனியாக பேசுகிற மாதிரி தெரியும், அது தெரியக்கூடாது அவளுக்கு அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து அவளை வந்து தூங்க வச்சிடுறாரு. வெல் மை பிரேவ் ஸ்பிரிட் செட் ப்ராஸ்பரோ டு ஏரியல், ஹவ் ஹாவ் யூ பெர்ஃபார்ம்ட் யுவர் டாஸ்க். ஓகே, நான் கொடுத்த டாஸ்க்லாம் நீ எப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி ஏரியல் கிட்ட ப்ராஸ்பரோ கேட்குறாரு. ஏரியல் கேவ் அ லைவ்லி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஸ்டார்ம் அண்ட் ஆஃப் த டெரர்ஸ் ஆஃப் த மெரைனர்ஸ் அண்ட் ஹவு த கிங்ஸ் சன் ஃபெர்டினண்ட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஹூ லீப்ட் இன் டு த சீ அண்ட் ஹிஸ் ஃபாதர் thought he saw his dear son swallowed up by the waves and lost, but he is safe, said Ariel, in a corner of the isle, sadly lamenting the loss of king his father. அதாவது ஏரியல் என்ன சொல்லுது அப்படின்னா, புயல் எந்த அளவுக்கு இருந்துச்சு, அதை பார்த்து எப்படிலாம் அவங்க கப்பலில் இருந்தவங்க எல்லாமே பயந்தாங்க. அந்த கிங் ஆஃப் நேபிள்ஸ் இருக்கார் இல்லையா, அவரோட பையன் ஃபெர்டினண்டுங்கிறவன் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த கப்பலில் இருந்து தூக்கி எறியப்பட்டிருக்கான். ஸோ அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, பையன் வந்து இறந்துட்டான் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அந்த பையன் இறக்கலை, சேஃபாக இருக்கான். இந்த ஐலாண்டோட ஒரு மூலையில் அவங்க அப்பா இறந்துட்டதான்னு நினச்சி அவன் புலம்பிட்டு அவன் தனியாக உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி ஏரியல் சொல்லுது. தட்ஸ் மை டெலிகேட் ஏரியல் செட் ப்ராஸ்பரோ, பிரிங் ஹிம் ஹியர், மை டாட்டர் மஸ்ட் சீ திஸ் யங் பிரின்ஸ், வேர் இஸ் த கிங் அண்ட் மை பிரதர். ஸோ அவர் என்ன கேட்குறாருன்னா, ஓகே இப்போ அந்த பிரின்ஸ், அதாவது இளவரசர் ஃபெர்டினண்டை இங்கே கூட்டிகிட்டு வா, என் பொண்ணு அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அந்த நேபிள்ஸோட கிங்கும் என்னோட பிரதரும் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. ஐ லெஃப்ட் தெம், ஆன்சர்ட் ஏரியல், சர்ச்சிங் ஃபார் ஃபெர்டினண்ட் whom they have little hopes of finding, thinking they saw him perish. Of the ship's crew not one is missing, though each one thinks himself the only one saved, and the ship, though invisible to them, is safe in the harbor. அதாவது ஏரியல் என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க எல்லாருமே வந்து நான் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். அவங்க எல்லாருமே அந்த இளவரசர் ஃபெர்டினண்டை தேடி தேடி அவர் இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் கடலில் விழுந்தோன்னே அவர் இறந்துட்டாருங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களும் கரையில் ஒவ்வொரு இடத்துல ஒதுங்கி நம்ம மட்டும்தான் உயிரோடு இருக்கோம், மற்றவங்களே இறந்துட்டாங்கன்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க
அது மாதிரி கப்பலும் அவங்க கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிருச்சு, அவங்க கப்பலும் அழிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் கப்பல் வந்து சேஃபாக ஹார்பரில், அதாவது துறைமுகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஏரியல் சொல்லுது. அதாவது யாருமே சாகலை, யாருக்குமே எந்த ஆபத்து ஏற்படலை, பட் எல்லாருமே வந்துட்டு மற்றவங்களாம் இறந்துட்டு தான் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லுது. Ariel then went to fetch Ferdinand. "Oh, my young gentleman," said Ariel when he saw him, "I will soon move you. You must be brought. I find for the Lady Miranda to have a sight of your pretty person. Come, sir, follow me." ஸோ ஃபெர்டினண்ட் கிட்ட இந்த ஸ்பிரிட்டு போய், அதாவது ஏரியல் போய் சொல்லுது, நீங்கள் வந்துட்டு எங்கள் இளவரசி மிராண்டாவை வந்து நீங்கள் பார்க்கணும், கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. அவருக்கு வந்துட்டு ஏதோ ஒரு குரல் மட்டும்தான் கேட்குது ஃபெர்டினண்டுக்கு. ஸோ ஹி ஃபாலோட் இன் அமேஸ்மெண்ட் த சவுண்ட் ஆஃப் ஏரியல்ஸ் வாய்ஸ் டில் இட் லெட் ஹிம் டு ப்ராஸ்பெரோ அண்ட் மிராண்டா who were sitting under the shade of a large tree. Now Miranda had never seen a man before except her own father. ஸோ இந்த ஏரியலோட வாய்ஸ் மட்டும்தான் அந்த ஃபெர்டினண்டு கேட்குது. ஸோ அவர் வந்து அந்த வாய்ஸ் கேட்குற இடத்த வந்து ஃபாலோ பண்ணி போகும்போது ஒரு பெரிய மரத்தோட நிழலில் மிராண்டாவும் அவளோட ஃபாதர் ப்ராஸ்பெரோவும் உட்காந்துருக்காங்க. மிராண்டா வந்து அவங்க அப்பாவை தவிர இதுக்கு முன்னாடி ஸோ யாரோட ஃபேஸையும் வந்து அவங்க பார்த்தது கிடையாது. ஸோ இப்போ தான் அவங்க அப்பாவை தவிர இன்னொரு மென்னை வந்து அவங்க ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. மிராண்டா செட் ப்ராஸ்பெரோ, "Tell me what you are looking at yonder." "Oh, father," said Miranda in a strange surprise, "surely that is a spirit. Lord, how it looks about. Believe me, it's a beautiful creature. Is it not a spirit?" ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அவங்களுக்கு இது ஒரு மனுஷ பிறவியா என்னன்னே தெரியல, இவ்வளோ அழகாக இருக்கிற இது என்ன, இது ஒரு ஆவியா, இல்லை இது என்னன்னே எனக்கு புரியல, இல்லை இது ஒரு அழகான உயிரினமா, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு மிராண்டா கேட்குறாங்க. "No, girl," answered her father, "it eats and sleeps and has senses such as we have. This young man you see was in the ship. He is somewhat altered by grief, or you might call him a handsome person. He has lost his companions and is wandering about to find them." அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, இல்லை அதுவும் நம்மளை மாதிரியே ஒரு மனுஷங்க தான், அவரும் நம்மளை மாதிரியே சாப்பிடுவார், தூங்குவார், நம்மளை மாதிரியே எல்லா சென்சஸுமே அவருக்கு இருக்குது. அவர் ஒரு யங் மேன், அவர் வந்து இந்த கப்பலில் வந்தவர். ஸோ அந்த கப்பலில் உடஞ்சி விழுந்ததுக்கப்புறம் அவங்க கூட வந்தவங்க எல்லாரையுமே தொலைச்சிட்டு இப்போ அவங்களெல்லாம் தேடிட்டு நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. Miranda, who thought all men had grave faces and grey beards like her father, was delighted with the appearance of this beautiful young prince. And Ferdinand, seeing such a lovely lady in this desert place, and from the strange sounds he had heard, expecting nothing but wonders, thought he was upon an enchanted island, and that Miranda was the goddess of the place, and as such he began to address her. ஸோ இந்த இடத்துல மிராண்டா பொதுவாக என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, இந்த உலகத்தில் வாழ்கிற மற்ற எல்லாருமே அவங்க அப்பா மாதிரியே தான் இருப்பாங்க. அவங்க அப்பா எப்படி ஒரு வயசான நரைச்ச தாடிலாம் வச்சுட்டு ஒரு சுருங்கின ஃபேஸோடு அவர் இருக்காரோ அதே மாதிரி தான் உலகத்தில் எல்லாருமே இருப்பாங்கன்னு மிராண்டா நினச்சிட்டு இருந்தா. பட் இந்த மாதிரி ஒரு சின்ன வயசில் ஒரு அழகான பிரின்ஸை பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப இதெல்லாம் வித்தியாசமாக தெரியுது. அதே மாதிரி அந்த பிரின்சஸ் ஃபெர்டினண்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏதோ ஒரு வித்தியாசமாக சவுண்டு கேட்டுச்சு, அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போனால் இந்த மாதிரி 2 மனுஷங்க இருக்காங்க. அப்போ அவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, இது ஏதோ ஒரு அற்புத தீவு போல் இருக்குது, இந்த பொண்ணு வந்து இந்த தீவோட ஒரு தேவதை மாதிரி போல், காடஸ் மாதிரி போல் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவளை பற்றி கேட்க ஆரம்பிக்கிறாரு, "நீ யார்?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாரு. She timidly answered she was no goddess but a simple maid, and was going to give him an account of herself when Prospero interrupted her. அதாவது அவள் பயந்துக்கிட்டே, "நான் வந்து ஒரு தேவதையெல்லாம் கிடையாது, நான் ஒரு சாதாரண மனுஷ பொண்ணு தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவளை பற்றி அடுத்து சொல்ல வரா. அப்போ அவங்க அப்பா ப்ராஸ்பெரோ தடுக்கிறாரு. ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட். இதோட கண்டினியூஷன் வந்து இதுக்கு அடுத்த வீடியோவில் செகண்ட் பார்ட்டாக போடுறேன். ஓகேவா? இது வரைக்கும் பாதி ஸ்டோரி வந்திருக்கும். இது வரைக்கும் அதோட கிளாசரிஸையும் வந்து நான் சொல்லியிருக்கேன். இதில் எதாவது டவுட் இருக்குது அப்படின்னு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் மூலிமா எனக்கு கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம குயிக் லேர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.